அது மாதிரி பிரச்சனை நிறையா இந்த மாதிரி வருது. அதையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து கையில் இருக்கும்போதே வாங்கிருங்க. அதான் வியாபாரியை வாங்கிட்டு வர்றது இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒத்த மாடை பிரித்து நம்ம வாங்க முடியல. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, மொத்தம் ஒரு 4-5 உருப்படியை மொத்தமாக கொண்டு வராங்க. இப்போ ஆவரேஜுக்கு இவ்வளோதான் அப்படின்றாங்க. ஆவரேஜுக்கு 16, 17, 18, 20 அப்படின்னா ஒரு 4 மாடுமே 19, 20னா என்ன ஆகி போச்சு. அப்போ சின்ன மாடு பெருசு கலந்து வரும். அப்போ கலந்துமே மொத்தத்துக்கு விற்பாங்க. அதனால் அந்த ஒத்த சத்தையை வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. ஏதோ வளர்ப்புக்கு விற்கணும் அப்படின்ட்டு வந்து ஒத்தையாக வந்துச்சுன்னா அது எது நம்ம கையில் கிடச்சாதேன். அதுக்கு மேலே நம்ம போய் வேணும்ன்ட்டு நம்ம போய் கேட்டு வாங்கினா கண்டிப்பான முறையில் ஒரு மாடு அசால்ட்டாக 25,000 30,000 சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. கண்டுகள்லாம் பார்த்தா வாங்க முடியலை. எல்லா கண்டுமே வந்து வியாபாரியை பூராமே இறங்கிறாங்க. கண்டுக்குட்டி வியாபாரியை பூராமே எக்கச்சக்கமான பேர் இறங்கிறாங்க. அங்கிட்டு நத்தம், இங்கிட்டு தோரங்குறிச்சி, இங்கிட்டு கொட்டாம்பட்டி, இப்படி சுற்றில் இருக்க எல்லோரும் மதுரைக்குள்ளே இருக்க வியாபாரி எல்லாருந்து எல்லாருமே கண்டுக்குட்டி வியாபாரி பூராமே வந்து இறங்கினால கண்டுகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனையும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்து தான் சிலது வந்து வருங்க வாங்கி தர்றோம். காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெள்ளனாவே மாடு வந்துடுதுன்றாங்க. அதனால் நைட்டே சில பேர் வந்து போயிடுறாங்க. போய் இந்த காளை மாடுகளுக்காண்டி நம்ம நைட்டு போய் வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம வந்து நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்றது இங்கே தெரியாது. நம்ம ஒரு மாடு கேட்டோம்னா கேட்ட நிமிஷத்தில் அடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம வந்து அதனால் அது உங்களுக்கு புரிய மாட்டேது. இந்த அதை கேளுங்கன்னு சொல்கிறீங்க. அடுத்து அதை கேட்டு நம்ம விலை பேசி முடிஞ்சு பணம் போட்டாதேன் அட்வான்ஸுன்னு ஏதாவது ஒன்று பண்ணாதே நம்ம அது மாலை வந்து நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கேளுங்கன்ட்டு இந்த அன்றைக்கெலாம் கேட்டால் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். அப்படியே போய்கிட்டே இருக்குது மாடுக வந்து. அதனால் அது வந்து உங்களை குறைய சொல்ல உங்களுக்கு தெரியாது. சில விஷயங்கள் இங்கே உள்ளே நடக்கிறது தெரியாதுல்ல. அதனால் அவங்ககிட்ட சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சடனாக நம்ம பேசி முடித்தோம்னா அடுத்த செகண்டை பணத்தை போட்டு விட்டு எடுத்தால் எடுக்க முடியலன்னா வாங்க முடியாது. அந்த கடையிலேயே சொன்னேன். அந்த கண்டுமே கேட்டால் மாடை கேட்கல கண்டுக்குட்டியை கேட்டு பார்த்தேன். சும்மா யதார்த்தமாக தான் கேட்டேன். மாட்டுக்காரர் வந்து 22 ரூபாண்டார். 20 ரூபா 22 ரூபா சொன்னார். சரின்னு போயிட்டு நான் அது மாடை எவ்வளோ கொடுத்துருப்பாரு. கண்டுக்குட்டியவே 22 ரூபா சொன்னவர் மாடை எவ்வளோ கொடுத்தாரு என்னான்னு தெரியலை. அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நல்ல தலை கொம்பு அதெல்லாம் வளர்ப்புக்கு கொஞ்சம் மாடு பிறந்த மாடு தான் இருந்தாலுமே வளர்த்தா நல்லா கண்டு